இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 21, 2025 21/4/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 12:38 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு நவமி திதி. அமிர்த யோகம் நண்பகல் 12 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. இன்று காலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் செவ்வாய் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு பதவி உயர்வை, இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயம் வெற்றியை தரும். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் இன்று உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய இடமாற்றத்தினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த ஆதாயம், ஆரோக்கியம் சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனத்தெளிவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா வேலையில சேர்றதுக்கோ இல்லை ஏற்கனவே இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படும். அதே சமயம் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா கம்பெனி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மேல் அதிகாரிகளுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்காரு. அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன். உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். மனதிற்கு பிடித்தல், குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமா, தந்தை வழி சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் இருந்த தடைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதை ஆனந்தமாக ஏற்றுக்கோங்க. அதனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளிலும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் அல்லது வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வியாபாரத்தின் மூலமான வருமானத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக வியாபார அனுகூலம் ஏற்படும். புதுசா வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக அந்த வியாபார துவக்கத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பா நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு பதவி உயர்வோட போய் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க குறிப்பா பேங்க்ல இருக்கீங்க, இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள், வாங்கின கடன் அல்லது வழக்கு சார்ந்த எதிரிகள் போன்ற விஷயங்களில் நீங்க சொன்ன சொல் காப்பாற்றுறதுல தாமதம் ஏற்படும். ஆனால் அந்த தாமதம் பெருசா நஷ்டத்தை ஏற்படுத்தாட்டினாலும் உங்க பேருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாங்கின பணத்தை இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டாவது கொடுத்துருங்க, எதையாவது அடமான வச்சாவது கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கடன் வாங்கி தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகள் சற்று பலம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். ஆனால் 3ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனாலையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. வருமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்களும் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க, குடும்பத்தினரும் கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குதர்க்க பேச்சுக்களின் காரணமாக எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். குதர்க்க பேச்சுக்களின் காரணமாக விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா பேசி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கூட பிறந்தவங்க, அதுவும் குறிப்பா அக்கா அண்ணன், இவங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட பெருசா பேசி வம்புல மாட்டிக்காதீங்க. கடந்து செல்வதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல யோகாதிபதியான செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுத்து நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோக மேன்மை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்களும் முன்கோபி, உங்களுடைய மேல் அதிகாரியும் முன்கோபி. ஆனால் இந்த 2 பேரும் முட்டல் மோதல் இல்லாமல் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களுக்கு உண்டான ட்ரீட் கொடுக்கறதுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பெரியவர் மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் சகவாசத்தின் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கான உதவிகளை பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாக நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அந்த சொத்து மூலமா உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா எதிரிகளுடைய செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமையும் வழக்கு சார்ந்த இழுபறி நிலைமையும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு ரீதியாக செயல்பட்ட சில நபர்களின் மனதிற்கு உங்களின் மீது அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதனால இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட தங்க மனசுல இருக்கிற பாசத்தையோ காதலையோ வெளிப்படுத்தினாங்கன்னா நீங்க எரிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும்.
திருமணமான இளம் தம்பதிகளுக்கு 5-6 வருஷம் எடுத்து சார் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக செயல்பட்ட நபர்கள் உங்களை பற்றின தப்பான விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த நபர்கள்லாம் இப்பொழுது அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை பற்றின உண்மைத்தன்மை வெளிப்படுவதன் மூலமாக உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் கூட நட்பு பாராட்டுவதற்கோ அல்லது அந்த எதிரிகளே உங்களை பற்றி பெருமையா பேசுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். மன நிம்மதியோட தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள தூக்கமே இல்லை. அதாவது உங்களுக்கு தூக்கங்கிறது போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அந்த தூக்கம் மீண்டும் நிம்மதியாக தூங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை எதிரியாக செயல்படுத்தவர்கள் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இடமாற்றத்தின் காரணமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தினால் அவதைப்பட்டு கொண்டிருக்கும், அதாவது இந்த ராசியில் பிறந்த பெண்கள் ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு இந்த மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள் அவங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் உங்கள் தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஓரளவுக்கு இன்னைக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கோ சண்டை வரத்துக்கோ உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியை தாமதப்படுத்தும். கன்னி ராசி, குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இந்த காதல் வயப்பட்டுள்ளவங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அந்த காதலரோ ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நீங்க சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. 2 பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி எனக்கு என் கௌரவம் பெருசு, நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று முன்கோபத்தை தவிர்ப்பதும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வதுமே உங்களுக்கு மரியாதையை உயர்த்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் அதன் மூலமான வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருடைய கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லை அதாவது கார்பரேஷன் டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணிடுங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படும், தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும், வியாபார வழியில் செலவுகள் ஏற்படும், மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் வருமானத்துக்கு ஈக்குவலண்ட்டாக செலவு இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறதுனால அந்த சமாளிப்பு வேலைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குருவின் சாதகமான பலன்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ஏதாவது ஒன்றா குலதெய்வம் கோயில் ஏதாவது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ இல்லை ஆன்மீக சிந்தனை உள்ள நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். அனாவசியமாக பேசி உங்கள் கௌரவத்தை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபத்தின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர நியாயமான வெளிப்பாடாக இருக்காது. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோபப்பட்ட நபருக்கு நிதர்சனம் புரியாது. அதனால் நிதர்சனத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
துலாம் ராசி, அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய மனசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். பதவி, அதாவது வண்டி இல்லை வீடை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் மேல் அதிகாரிகள் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டு சில ஒரு வாரமாக உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சாதகமாக செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி எடுக்கலை அப்படின்னா அவர்களே உங்களுக்கு எதிராகவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வேலை ரீதியான அலைச்சல், தாயார் ரீதியான அலைச்சல், குடும்பம் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க, உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பதட்டத்தை குறைத்து கொள்வது நல்லது. யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் நிதானமாக உங்களுடைய அந்த பேலன்ஸை விடாமல் இருந்தீங்கன்னா எதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகினாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கும் முயற்சி எடுப்பீர்கள். குறிப்பாக சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான லோன் சாங்ஷனிங் ப்ராசஸ் இன்னைக்கு வெற்றி அடைவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, கலைத்துறை நண்பர்கள், நகைக்கடை அதிபர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, யூடியூப்பில் சேனல் நடத்துகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். லோன் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் வரதை காட்டிலும் உங்களுடைய பணமே இன்னைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. லோன் வந்தாலும் சந்தோஷம்தான், யாராவது கடன் கொடுத்தாலும் சந்தோஷம்தான், உங்கள் பணமே வந்தாலும் சந்தோஷம்தான். இன்று இரட்டிப்பு சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும், அயல்நாடு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கவலைகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்களின் மீது அடுத்தவர்களின் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வலுவில் வந்து கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த பொறுப்பின் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு, வியாபாரத்தில் முன்னேற்றம், குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல், குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுதல், குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் அனுகூல பலன்கள் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதும், குடும்பஸ்தானாதிபதியான சனி 4ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக குடும்ப தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அது சம்பந்தமான பண விரயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாயாருக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுனால இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக எதிரியாக செயல்பட்டவர்களை இன்று உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாம இருக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுனால அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கோ உங்கள் அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசுறதுக்கோ பயப்படுவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது தங்க நகைகள், கோல்டு காயின், ஏதாவது ஒரு விஷயம், கோல்டு சம்பந்தமான ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு, குடும்பத்தில் உங்க பேர்ல இருக்கக்கூடிய எதிரித்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமான வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க வகையில் இருந்த தடைகள் விலகும். தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். முன்னோர் வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. ராசியில சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்காரு. இதுவே உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மனசில் இருந்த கவலைகள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். இதனால மேல் அதிகாரிகள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு எதிராக தீர்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இடமாறுதலுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகளின் பயம் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. என காரணம் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அதனால எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய வருமானத்தை ஏற்படுத்துறதுனால இப்போதுலேருந்தே அதுக்குண்டான சேமிப்புகளை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது சேமிப்புகளை ஜாஸ்தி பண்ணிக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். உங்க குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பேர் கூடி ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னா அதுல உங்களை தான் தலைமை பொறுப்புல உக்காத்து வைப்பாங்க. இது உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் வருமானம் அல்லது வியாபார வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களால் பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக புதிய தொழில் துவங்குவதற்கு முயற்சி எடுக்கலாம். இதன் மூலமாக நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். புதுசா பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அதற்கும் உங்களுடைய நண்பர்களின் ரெக்கமெண்டேஷன் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கும்ப ராசி. விரயஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகளை பற்றிய கவலைகள், ஆரோக்கியம் பற்றிய கவலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வழக்கு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க வழக்கு அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடனை வாங்கியிருக்கீங்க, அதை கட்ட முடியலங்கிற ஒரு கவலை இருக்கும். அதனால புதுசாக கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பின் மூலமாக கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகள் அல்லது முயற்சிகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது இன்னைக்கு வெளியூர் போகிறதுக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். இதனால் உங்கள் குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில தேவையற்ற விமர்சனங்களுக்கும் இன்றைக்கி ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நீங்கள் பகைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி காரியமே கண்ணாயினார்னு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மீன ராசி, லாபஸ்தானத்தில் குரு பார்வையில், ராசிநாதன் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று திடீர் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இன்சூரன்ஸ் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இன்று திடீர் வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிரிகளுடைய மறைமுக தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதுவே தொழிலாக போயிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகம் ஓரளவுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று ஓரளவுக்கு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இல்லை நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.